ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிம்பிளான ஒரு எலிகண்ட்டான கோல்டன் ஐ லுக் தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி சாரி கைஸ், நான் போன வீடியோ அவதார் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் போட்டதில் பாதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேக்கப் பண்ணதில் கான்சென்ட்ரேட் பண்ணனால வீடியோ ஆஃப் ஆனதை நான் கவனிக்கவே இல்லை. கடைசியில் எடிட்டிங் எல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வீடியோ ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். வெரி சூன் நான் அதோட ஃபுல் டுட்டோரியல் வந்துட்டு அகைன் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த கோல்டன் ஐ லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் பீச் கலர் கன்சீலர் கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்துட்டு எதுவுமே அப்ளை பண்ணல. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரியும் இருக்கும். அண்ட் ஐ மட்டும் நம்ம பாப்பப் பண்ணியிருக்கனால அது லைட்டான ஒரு மேக்கப் மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரியவும் தெரியாது, பண்ணதும் தெரியாது, அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் கன்சீலர், டிரான்ஸ்லூசன்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஐயோட லிட் வந்துட்டு நான் செட் பண்ணிவிட்டு இந்த ஐலாஷ் கர்லருக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஐலாஷ் கர்லரை வந்துட்டு லைட்டாக நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஹீட் மோடில் வச்சு கொஞ்சம் அந்த டாப் ஆஃப் இதை வந்துட்டு நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணும்போது அந்த கேர்ள் வந்துட்டு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு ஃபால்சீஸோ இல்லை வந்துட்டு எதுவும் நம்ம வைக்க போகிறது கிடையாது எக்ஸ்ட்ராஸாக. ஐலைனர் அந்த மாதிரிலாம் போட போகாதனால இதை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்மளோட ஐலாஷ் கேர்ள்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக எடுத்த உடனே மஸ்காரா போடாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஐலாஷ் வந்துட்டு மஸ்காரா போட்டுக்கிறேன். இதனால் என்னென்னா அந்த கேர்ள்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் கோட் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் மஸ்காரா போடும்போது உங்களுக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சீக்கிரம் வந்துட்டு கண் வந்துட்டு ரொம்ப இதான மாதிரி இருக்காது, சோர்ந்து போன மாதிரியோ இருக்காது. நீங்கள் ஃபுல் டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாப் மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட் மஸ்காராவை வந்துட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலேயே போடும்போது ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ அதை வந்துட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த ஐப்ரோ அண்ட் ஐலாஷ் கோம் இருக்குது இல்லைங்களா, ஸ்மால் கோம், அதை வச்சுட்டு நான் வந்துட்டு அந்த இதெல்லாமே வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓப்பன் அப் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஐலாஷ் கர்லர் வச்சு அதை கேர்ள் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஹீட் பண்ணால் போதும். அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பண்ணலைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெவ்லான்லேருந்து ஒரு மஸ்காரா, வாட்டர் டைட் மஸ்காரா எடுத்துக்கிறேன். என்னோடய ஐலாஷில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது நான் வந்து சிங்கிள் கோட் தான் போட்டிருக்கேன். மீன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா ஒரு கோட் அண்ட் வந்துட்டு இது ஒரு கோட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஒரு 2 கோட்ஸ் பக்கம் போட்டுக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் திக்கான லேஷஸாக தெரியும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நான் அகைன் வந்துட்டு ஐலாஷ் கர்லர் வச்சுட்டு என்னோடய லேஷ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மடங்கிறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக அது வந்துட்டு வெட்டாக இருக்கும்போதே நான் வந்துட்டு பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேர் வந்துட்டு அப்படியே இழுக்கும் ஒரு மாதிரி. ஸோ வந்துட்டு பார்த்து எடுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேலே மட்டும் சேம் ரெவ்லான் 24 ஹார்ஸ் காஜல் வச்சுட்டு போட்டுக்கிறேன்.
பிகாஸ் வந்துட்டு அந்த ஐலாஷோட அந்த லைன் வந்துட்டு நல்லா போல்டாக தெரியறதுக்காக. 2 ஐஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த கார்னர்ஸ்லேருந்து ஹாஃப் இது மட்டும் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்னர் கார்னர் வரைக்கும் நான் கொண்டு வரல. ஸோ அந்த ஒரு டெஃபினிஷன் காட்டுறதுக்காக மட்டும் வந்துட்டு நான் அந்த கார்னர்ஸில் மட்டும் வந்துட்டு காஜல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ இல்லை அப்படின்னா ஒரு பொமேடோட பவுடர் அது மாதிரி எதுனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் கார்னரில் மட்டும் வந்துட்டு லைட்டாக அந்த விங் மாதிரி இழுத்து விடுறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஐஸ் நல்லா பாப்பப்பாக தெரியறதுக்காக. நீங்கள் வேண்டாம், நீங்கள் அந்த விங் மாதிரி இழுத்துட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துலையே ஒரு ஸ்மோக் அவுட் மாதிரி கொஞ்சமாக லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மோக்கி ஐ க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அது போட்ட மாதிரியும் இல்லாமல் போடாத மாதிரியும் இல்லாமல் ஒரு தனி டெஃபினேஷன் கொடுக்கும். சேம் அதே ப்ரஷ் வச்சுட்டு நான் என்னோடய ஐலிட்டை வந்து கொஞ்சம் அப்படி மேலே தூக்குன மாதிரி வந்துட்டு அந்த இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த பவுடர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐப்ரோ பவுடர் போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ் வச்சு வந்துட்டு நீங்கள் ஐலாஷ் மஸ்காரா போடலனாலும் அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வச்சு ஃப்ரண்ட்டில் மட்டும் ரொம்ப வந்துட்டு அந்த பர்ஃபெக்டான லுக் இல்லாமல் சும்மா வந்துட்டு ஐலைட்க்கு மேலே மட்டும் ஃபிங்கர்ஸாலேயே ப்ரெஸ் பண்ணி ஒரு கோல்டன் லுக் வச்சுக்கிறேன். கோல்டன் வந்துட்டு வச்சு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இது ஒரு மாதிரி கோல்டன் ஐ லுக் மாதிரி தெரியும். ஸோ நீங்களும் வந்து கோல்டன் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்துட்டு அந்த காப்பர் கோல்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி காப்பர் கோல்டு, அந்த ஆரஞ்சிஷ் கோல்டு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ ப்ரௌன்ஸில் வந்துட்டு ப்ரான்சர் கோல்டு அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வந்துட்டு வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சட்டிலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விஷ் தான். இதில் வந்துட்டு ஐ ஷேடோ பவுடர் அந்த லாஸ்ட் விங்கில் நம்ம ஸ்மோக் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு மைல்டான ஐலைனர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த சட்டில் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் நிறையா வரும். அண்ட் வ்ளாக்ஸ் நான் இது வரைக்கும் எடுக்கல, ட்ரை பண்ணல. ஸோ நான் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.